அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ராமலிங்க அபயம். வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. இன்று திருவாதிரை, அதாவது ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி முடிந்து அடுத்த ஒரு 2 நாளில் திருவாதிரை ஆரம்பிச்சிடும். அந்த பௌர்ணமி நாளில், மார்கழி மாதம் வர்ற அந்த பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறார்ல அந்த மகாவிஷ்ணு, அதாவது அவர் தான் நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாராம் கிருஷ்ணர் பகவான். அதாவது அந்த மார்கழி மாதத்துக்கும் சிறப்பு, அந்த நட்சத்திரத்துக்கும் சிறப்பு. இப்போ நட்சத்திரங்கள்லேயே சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆதிரையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருவாதிரைன்றது இதில் மட்டும்தான் திருன்னு இருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். இந்த 2 இதில் மட்டும்தான் திருன்னு இருக்கும். மற்ற இடத்துல அந்த திருன்ற வார்த்தை வராது. இப்போ அஸ்வினி, பரணி, கேட்டை இந்த மாதிரிலாம் வருது இல்லை நட்சத்திரங்கள் பேர். இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த திருன்ற அடைமொழி இருக்கும். அப்போ திருவாதிரை, திருக்குட்டல் ஆக்குட்டல் திரை. இப்போ திருவாதிரைன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசி அப்படின்னா ஏகம்னா 1, தசம்னா 10. இப்போ 10ன்றது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அகர உகரம், அதாவது ஆன்மாவுடைய ஆன்மா அந்த ஏகம்ன்றது 1. அந்த ஆன்மா அந்த கடவுளாகிய பதியாகிய ஒன்றி இருக்கக்கூடிய நாள் தான் அந்த வைகுண்ட ஏகாதசி. அப்போ நம்ம அந்த ஆன்மாவில் ஒன்றி இருந்து பதி இருக்கக்கூடிய இடத்துல அந்த அருளமுதம் உண்டு நம்ம அந்த தூங்காமல் இருக்கணும். அதுதான் வைகுண்ட ஏகாதசி. அங்கே நம்ம விழுத்திருக்கணும், உறங்காமல் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லிட்டு பாடுவாங்க சித்தர்கள். அதே மாதிரி அந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாளுக்கு அப்புறம் இந்த பௌர்ணமி, இந்த முழு நிலவு வரக்கூடிய நாள்களில் தான் திருவாதிரை நாள் கொண்டாடுவாங்க. திருக்கூட்டல் ஆ கூட்டல் திரை அப்படின்னா பதி பசு பாசம். திருனா கடவுள், பதியை குறிக்கக்கூடியது. ஆன்றது பசுக்கள் குறிக்கக்கூடியது, ஜீவனை குறிக்கக்கூடியது. திரைன்றது இந்த பந்த பாசம், இந்த உலகியலை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த திருவாதிரை அப்படின்றது புராணத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆனந்த தாண்டவத்தை தான் இது இப்போ குறிக்கக்கூடியது. அதாவது திருவாதிரை மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப அருமைன்னு ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மகாலட்சுமி என்ன சிரிக்கிறீங்கன்னா, ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. இதை எதுக்கு இந்த புராண கதை சொன்னால் தான் புரியுன்றக்கா சொல்ல வரேன். அப்போ ஆதிசேஷன் அந்த பாம்பு நானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை, அந்த சிவபெருமான் ஆடுகிற அந்த ஆனந்த தாண்டவத்தை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் ஆகிய அந்த பாம்பு கேட்குது. அப்போ மகாவிஷ்ணு சொல்லுவார், நீ பூலோகத்தில் போய் பிறந்தால் தான் அதை பார்க்க முடியுன்றாரு. அப்போ பதஞ்சலி முனிவராக பூமியில் அவதாரம் எடுக்கிறாரு. இடுப்பளவுக்கு அவருக்கு மனித தேகமும், இடுப்புக்கு கீழே அந்த பாம்பு உருவமாக இருக்கும். அவருக்கு அந்த ஆருத்ரா தரிசனம், அந்த தாண்டவம், அந்த ஆனந்த தாண்டவம் அதை நிகழ்த்தி காமிக்கக்கூடிய நாள் தான் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆனந்த தாண்டவம், அந்த இறைவன் நம்ம எங்கே நடம்புகிறான், நம்ம சுத்த சன்மார்க்க சங்கத்தில் என்ன அந்த திருச்சிற்றம்பலம் அது எங்கே இருக்குது, அந்த சத்து சித்து ஆனந்தம் எங்கே நடக்கக்கூடியது, நம்ம பூர்வ மத்தியில் தான், அந்த ஓங்கார பீடத்தில் தான், அந்த சிற நடுவில் தான், அந்த திருச்சிற்றம்பலத்தில் தான் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த ஆனந்த தாண்டவத்தை நம்ம இங்கே பார்க்கணும். அதை வெளியில் புறத்தில் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் திருவாதிரை அன்னைக்கு களியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. எங்கள் பக்கம் சொல்லுவாங்க, திருவாதிரை களி ஒரு வாக்களினாலும் உண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாயினாலும் சாப்பிடணும்பாங்க. அப்போ அந்த களியை அந்த களினா அந்த ஆனந்தம், களினா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அந்த ஆனந்த தாண்டவத்தை நம்ம பார்க்கணும். அதைத்தான் சொல்லி வந்திருக்காங்க. திருவாக்களி, ஒரு வாக்களி யாருனாலும் உண்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அருளமுதத்தை உண்டு அவனோட காட்சியை நம்ம அங்கே பெறணும். அந்த களி நடனத்தை நம்ம சிற நடுவில் நம்ம பார்க்கணும். அந்த திருவாதிரை நாள் அன்னைக்கு அந்த ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்த நாள் தான் திருவாதிரை. அப்போ நம்ம பசுக்களாகிய நம்ம அந்த பாசத்தெல்லாம், பந்த பாசத்தெல்லாம் விட்டு அந்த இறைவனோட ஒன்றி இருக்கிறது, அந்த ஆனந்த நடனத்தை, அந்த சச்சிதானந்த கடவுளை நம்ம சச்சிதானந்தத்தோடு இருக்கணும். அந்த ஆனந்த தாண்டவத்தை நம்ம சிற நடுவில் தவம் பண்ணி நம்ம பார்க்கணும். அதான் திருவாதிரை நாளோட சிறப்பு. நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நன்றி சன்மார்க்க அன்பர்களே, வணக்கம்.